பார்த்தீங்கன்னா, பெரிய காமெடி பண்ணிட்டாரு. இந்த மாசு அவர்கள் காலையில தான் 10 மணிக்கு சொல்றாரு, கஞ்சா விற்பனைலாம் தமிழகத்தில எங்குமே இல்ல. அப்படி எங்கேயாச்சு இருந்துச்சுன்னா, நீங்க எங்களுக்கு தகவல் சொல்லுங்க. நாங்க நடவடிக்கை எடுக்கிறோன்றாரு. சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே உசிலம்பட்டியில 14 கிலோவ புடிச்சுட்டோம். தேனியில 25 கிலோவ புடிச்சுட்டோன்னு வந்துட்டு இருக்கு. இப்ப மாசு என்ன செய்வார்? சரி இதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாரி குற்றச்செயல்கள் எங்கு நடைபெறவில்லை. ம். நீங்க எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்றாரே. அப்புறம் டிபார்ட்மெண்ட் புடுங்குறதுக்கா இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கு? அதுல உளவுத்துறைன்னு எத்தன பேர போட்டிருக்கீங்க? அப்புறம் நீங்க எதுக்காக ஆட்சியில இருக்கீங்க? நாங்க தகவல் சொல்லி தான் நீங்க புடிப்பீங்களா? சரி தகவல் ஒருத்தர் சொல்றாரு. எத்தன இடங்கள்ல தகவல் சொன்ன உடனே, தகவல் சொன்னவனுக்கே அந்த அக்யூஸ்ட் பேசுறான் சார். பேசி என்னைய பத்தி நீ தான் மாட்டி விட்டியா? இப்பதான் போலீஸ்லேருந்து தகவல் சொன்னாங்கன்னு. ம். இப்ப நம்ம சொல்ற தகவல அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது. ம். அப்ப நீங்க காப்பாத்துவீங்களா? ம். நாங்க என்ன சொல்றோம்? தகவல உங்ககிட்ட சொல்லிடுறோம். நீங்க பகிரங்கமா அந்த தகவல போலீஸ்க்கு சொல்லிருவீங்களா? நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா? உங்கள அக்யூஸ்ட் எதுவும் செஞ்சிட மாட்டானா? அட ஏன் சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்ன அடுத்த செகண்ட்ல அங்கங்க கஞ்சா பிடிக்கிறேன் அப்படின்னா, அப்புறம் நீங்க சொன்னது பொய். அப்படிதானே அர்த்தம்? இல்லன்னா அவருக்கு இந்த தமிழகத்தில் நடக்கிற விவகாரமே அவருக்கு தெரியாதா? அதுதான் கேட்கிறேன். அது தமிழகத்துல இவங்க உண்மையிலேயே சார் படுமட்டமான ஆட்சி சார். படுமட்டமான ஆட்சி. யாராவது ஒருத்தங்க அது அது கையாலாகாதத்தனம். அவங்களே பிடிக்கணும். அவங்களே சோர்ஸ் போட்டு எடுக்கணும். அக்யூஸ்ட் யாருன்ட்டு. உளவுத்துறை அதுக்கு தான் இருக்கிறாங்க. எத்தனையோ டிபார்ட்மெண்ட் போலீஸ்ல எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. ரவுடிக்கு தனியா ஸ்குவாட் இருக்கு. எல்லாமே இருக்கு. கஞ்சாவ தனியா புடிக்கிறதுக்குன்னே என்ஐபின்னு ஒரு விங் இருக்கு சார். அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட முதல்ல போதுமான போலீஸ குடுத்துருக்கீங்களா? அப்புறம் நாங்க தகவல் சொல்லி பிடிக்கணும்னா, அப்புறம் நீங்க அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கஞ்சா விற்பனை போய்க்கிட்டே இருக்கும். கடைசியில பார்த்தா கஞ்சா விக்கிறது யாருன்னு பார்த்தா பாதி பேர் ஆளுங்கட்சிக்காரனுக்கு தொடர்பு இருக்கு. என்ன செய்ய சொல்றீங்க? இப்ப இதெல்லாம் வந்து கையாலாகாத தனம், வெட்டி பேச்சு. கஞ்சா காவல்துறையும், உளவுத்துறையும் இந்த நார்காட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய துறை இதை 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 கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் சார். நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு சும்மா வந்துகிட்டு எனக்கு நீங்க தகவல் சொல்லுங்க அப்படின்னா, யார் சார் சொல்லுவா? சொல்லுங்க. இந்த தெருவுல ஒருத்தன் கஞ்சா விக்கிறான். நான் போய் சொன்னேன், நீ முதல்ல நான் தான் சொன்னேன், நான் அவன்ட்ட சொல்லிக் கொடுக்க மாட்டேன். என்ன நிச்சயம் இருக்கு? அவன் என்னைய வெட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? இப்படி ஒரு அச்சத்துல மக்கள் இருக்கும்போது, எவன் சார் கஞ்சா வியாபாரினாலே அவன் எல்லா விதமான சேட்டைகளையும் பண்றான். ரவுடிசம் பண்றான். ஒரு பெரிய ஹப் மாரி வச்சிருக்கான். அவனோட லிங்க் இங்கிருந்து ஒடிசா வரைக்கும் வச்சிருக்கான் சார். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன், அவன நீங்க ஒரு சாதாரண ஒரு மக்கள் பகைச்சு எப்படி சார் தகவல் சொல்லுவான்? இது அர்த்தம் இல்லாதது சார். எளிய மாசு அவர்கள் சொன்னது மிக மிக ஒரு கேலிக்குரியது, தவறானது. இப்படி சொல்றக்கூடாது. அவங்க பிடிக்கட்டும், போலீஸ் வச்சு பிடிக்கட்டும்.